ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் விட்டுட்டு நாளைக்கு நான் சொல்ல போகிற இந்த விஷயந்தான் நடக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வா. இத்தனை நாளாக நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு என்கிட்ட சொன்ன விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு இந்த சாயப்பா உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்போதுமே ஒரே மாதிரியாக இருந்துடாது. நீ தான் உன் வாழ்க்கையை நேர்மறையாக நல்ல எண்ணங்களோட நல்ல விதத்தில் பார்க்க கற்றுக்கணும். எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும், வாழ்க்கை உன்னை எவ்வளவு கவலைப்படுத்தினாலும் தைரியமாக அதை சமாளிக்கக்கூடிய பிள்ளையாக நீரு. உன் மனசுக்குள்ள நீ எதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறியோ அதுதான் ஒரு உண்மையாக மாறி போகும். நல்லதையே நீ சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு நல்லதாக நடத்தி கொடுத்துருவேன். உன் மனசு உனக்கு சொல்லும் விஷயங்களில் எது சரியோ, எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ தயாராக என் தங்கமே. ஒரு விளக்கு தன்னை சுற்றி இருக்கிற இடத்துக்கு வேணும்னா வெளிச்சத்தை கொடுக்கும், ஆனால் அந்த விளக்குக்கு கீழே இருளாகவே இருக்கும். அதே போல் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிக்கிற நீ இருளான வாழ்க்கையில் மன கஷ்டத்தோடு வாழ வேண்டாம். இங்கு எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே சரியாயிரும். உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. எந்த விதத்திலும் நீயாகவே எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த சாயப்பா அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன்றதை நம்பு. எல்லா விஷயங்களும் எப்போதுமே நீ திட்டமிட்டபடியே நடக்காது என் செல்லமே. நீ திட்டமிடாத, நீ நினச்சி பார்க்காத பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக அழகாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். சில மனிதர்கள் உன்னை எவ்வளவு மோசமாக நடத்தினாலும், உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை நினச்சி நீ வருத்தப்படாத. அதையெல்லாம் தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். கடந்த காலமோ எதிர்காலமோ உன்னை துன்புறுத்துவது கிடையாது. உன் சொந்த மனசு தான் உன் நினைவாற்றலையும் கற்பனைகளையும் தவறாக பயன்படுத்தி உன்னை சித்திரவதை செய்து எப்பொழுதும் எவ்வளவுதான் இருள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை நீ மறந்துடாத. இத்தனை நாளாக நீ எதை நினச்சி கவலைப்பட்டியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை அழகாக்க தான் நான் வந்திருக்கேன். புயல் வெள்ளம் எது வந்தாலும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அது சரியாகி அமைதி வந்து தானே தீரும். அதே போல தான் உன் வாழ்க்கை சூழ்நிலையும் சரியாகி உன் கர்மாக்கள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான ஆசீர்வாதம் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் நல்ல மனசோட தூய்மையாக இருக்க பழகு. கொதிக்கிற நீரில் உன் முகத்தை பார்க்க முடியாது. அமைதியாக தெளிவாக இருக்கும் நீரில் உன் முகத்தை நீ நல்லா பொலிவோட பளபளப்பாக பார்க்க முடியும். அதே மாதிரி தான் உன் மனசையும் நீ அமைதியாக தெளிவாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை பளபளப்பாக மாறுவதை, பிரகாசமாக ஜொலிப்பதை உன்னால் உணர முடியும். ஒன்றை நீ சரி பண்ணிக்கலாம், ஒன்றை நீ கட்டுப்படுத்திக்கலாம். மற்றவங்களை சரி செய்கிறதுங்கிறது ஒன்றால் முடியாத காரியம். உன் உணர்ச்சிகளை நீ ஆள கற்றுக்கோ. மற்றவங்களுடைய கருத்துக்களை மாற்ற முடியாது. யார் உனக்கு எதிராக என்ன கருத்து சொன்னாலும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். உனக்கான சக்தி உனக்குள்ளதான் இருக்குதே தவிர வெளியே இல்லை. யாரையும் பழி வாங்கணும், யார் பேசுகிறதையும் திரும்ப அவங்கள்ட்டே பேசி காமிச்சிடணும்னு நீ கவலைப்பட்டுட்டு உக்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்காதே என் தங்கமே. மழை பெஞ்சா எப்படி கொடையை வச்சு காப்பாற்றிக்குவியோ அதே போல் பிரச்சனைகள் வரும்போது உன் நேர்மறையான எண்ணங்களே உன்னை பாதுகாக்கும் கொடையாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு நேர்மறையான நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு தைரியமாக கடந்து வந்துடு. நீ நினச்சது தான் நடக்கணும்னு பிடிவாதம் படிச்சின்னா ஏமாற்றமும் வலியும் தான் மிஞ்சும். எது நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்ட நான் இருக்கேன். இந்த உலகத்தில்
ஏமாற்றங்களையும் குறைகளையும் துரோகங்களையும் மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தீனா அதுதான் உன் கண்ணுக்கு படும். அதை தாண்டி வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நேர்மாறாக நினைக்க பழகு. உனக்கு எது நல்லதோ அதை நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு மனுஷனையும் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக யாரையும் குருட்டுத்தனமாக நம்பிட வேண்டாம். ஏன்னா பொய்யான போலியான மனிதர்கள் நல்லவர்களைப் போல நடிக்கிறதுல வல்லவங்களாக இருக்காங்க. அதனால தான் யாரையும் முழுசாக நம்ப வேணான்னு சொல்கிறேன். வாழ்க்கையை எதிர்த்து போராடும் போது அது உனக்கு கூடிய சீக்கிரம் வாழ்க்கை அழகாக சுலபமாக மாற்றி காமிக்குமேன்னு செல்லமே. எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். நீ புலம்புனாலும் புலம்பாவிட்டாலும் மழை பெய்ய தான் போகுது. அதனால் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுன்ற அந்த தைரியத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை இல்லாததுனால மேலேயே தனக்கு நம்பிக்கை இல்லாதனால யாரையும் நம்பாமல் எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு மனிதனுக்கு தான் மேலே நம்பிக்கை இருக்கணும். தன்னை முழுசாக நம்புகிறவங்க அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தன்னால் எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியுன்ற தைரியம் வந்துடும். நீயும் எதுக்காகவும் கவலைப்படாமல் வாழ்க்கை அதன் போக்கில் வாழ தயாராகு. உன்னால் மாற்ற முடிய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்து. மாற்ற முடியாததை அப்படியே விட்டுடு. உனக்கு பிடிச்ச ஒருத்தர் தப்பு செய்கிறான்னு தெரியும் போது அவருடைய தவறுகளை விமர்சிக்காமல் இருந்துடாதே. தப்பை யார் செஞ்சாலும் அதை சரி செய்ய மாற்றுறதுக்கு நீ முயற்சி செய். நீ என்ன சொன்னாலும் அவங்க திருந்த மாட்டாங்கன்னு தெரியும் போது அதை அப்படியே விட்டுடலாம் என்று செல்லமே. நீ நல்லா நிம்மதியாக வாழ்கிறத பொறுக்க மாட்டாமல் யாராவது உன்னை தேடி வந்து உன் மனசு காயப்படும்படி பேசினாலும் உன் மனசு உடையும்படி நோக்கும்படி நடந்துக்கிட்டாலும் அதுக்காக நீ வருத்தப்படாத. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கு நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி உன்னை வெற்றி பெறும்படி செய்வேன். நீ கொடுப்பது எல்லாமே உங்களுக்கு எப்போதுமே திரும்ப கிடைக்குதோ இல்லையோ நீ கொடுத்த நன்மையும் தீமையும் உன்னை கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதனால் நன்மைகளை மட்டும் செய்ய பழகு. நீ என்ன செஞ்சாலும் மனிதர்கள் எப்போதும் உன்னை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் நீ எடுக்கிற முடிவு சரியில்லை, நீ செய்கிற செயல் சரியில்லைன்னு உன்னை குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க, உன்னை கேள்வி கேட்பாங்க. யார் உன்னை சந்தேகித்தாலும் கேள்வி கேட்டாலும் நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போக தயாராகு. ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கணுங்கிறதுக்காக அவங்க முன்னால் நீ நல்லவங்களா நடிக்கணுன்ற தேவையே இல்லை. நீ எப்படி இருக்கியோ அதை அப்படியே காட்டு. பலம் பலவீனம் எல்லாத்தையுமே காட்டு. அதை பார்த்து உன்னை யாருக்கு பிடிக்குதோ அவங்க உன்னை தேடி வரட்டும். யார் உன்னை விட்டு விலகாமல் உன் கூட இருக்காங்களோ அவங்க உன் கூட இருக்கட்டும். உன்னை பார்த்து பிடிக்காம நீ சரியா செயல் பிடிக்காம விலகி போகிறாங்க, போனால் போகட்டும்னு விட்டுடு என் செல்லமே. எப்போதுமே உனக்கு மரியாதை தரக்கூடிய உன் மேலே அன்பை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். நீ நேசிக்கிற மனிதர்களோட நேரம் செலவிடு. எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. வாழ்க்கை எளிமையாகவும் அழகாகவும் அன்பாகவும் வாழ முடியும். அன்பும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் புரிதலும் ஏற்றுக்கொள்ளுதலும் நம்பிக்கையும் எப்போதும் உனக்குள்ள அதிகமாக இருக்கட்டும். இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தமுள்ள வாழ்க்கை உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். எல்லா அதிர்ச்சிகளையும் வேதனைகளையும் கடந்து வாழ்க்கையை அற்புதமாக அழகாக நீ வாழ்கிறதுக்கேற்ற நேரம் வந்துருச்சு. உன் மனசில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த இரவு பொழுதை நிம்மதியாக கடந்து வந்துரு. நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த சாயப்பா உருவாக்க போகிறேன். இந்த உலகத்தில் நன்மைகளும் நல்ல மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக உனக்கு அமையும். நீ சில மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதால அவங்க எப்போ கூப்பிட்டாலும் ஓடிப்போய் நின்று வேலை செய்கிறதால தான் அவங்க உன்னை மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது அவங்களுக்காக நீ எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு காரியங்களையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஓடிப்போய் நிற்காம உனக்கு எது முக்கியமோ அந்த விஷயத்துக்காக நேரத்தை செலவிடு. யார் மீதும் அளவுக்கு அதிகமாக அக்கறை காட்ட வேண்டாம். ஏன்னா ஒருத்தவங்க மேலே நீ அதிகமாக அன்போ அக்கறையோ வச்சுட்டு அவங்க உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அதை உன்னால் தாங்கிக்க முடியாதல்லவா. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை.
சூரியன் அதுக்கான நேரத்தில் ஒளியை கொடுக்குது, சந்திரன் அதுக்கான நேரத்தில் ஒளியை கொடுக்குது. எல்லாமே தனக்கான நேரம் வரும்போது பிரகாசிப்பதை போல உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்ப. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கென ஒரு தெளிவான நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதில் உறுதியாக நீ செயல்படும் போது கண்டிப்பாக நீ நல்ல நிலைமைக்கு உயர முடியும்.